பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க போறோம்? ஐவி போறோம். அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாருங்க. கண்டிப்பா ஐவி போக போறீங்க. நம்ம வேற இடத்துக்கு டிராவல் பண்ணி போக போறோம். அந்த போற கேப்ல ஏதாவது ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுவலா இந்த பஸ்ல போனா என்ன தோணும் நம்மளுக்கு? டான்ஸ் ஆடணும் தோணும். இங்க ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால நம்ம டான்ஸ் ஆட முடியாது. அதனால நம்ம பாட்டு பாட போறோம். போலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடணும். ஓகேவா? மல்லி பூ வச்சு வச்சு வாடுது, இந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது, மச்சாய போவர போற, மச்சாய போவர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. எனக்கு பிரேக்கப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏவிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருப்பூர்ல தான் இருக்கும். அந்த மாதிரி அழகான பெண்கள் இருக்கிற காலேஜ்ல இந்த மாதிரி 2 அழகான பெண்கள் வந்து காலேஜ் ஆங்கர் பண்ணும்போது உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா ஆமா, நீங்க இல்லனாலும் நாங்க ஆமான்னு தான் சொல்லுவோம். சோ அதனால நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். சரியா? சோ பேசிக்கலி இப்போ வந்து நம்ம ஒரு கேம் விளையாட போறோங்க. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்கள்லாம் வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டா சொல்லலாம், இல்ல இமேஜினரி ஸ்டோரியா சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நான் ஒரு வேர்டை த்ரோ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சாய் ரித்து அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சாய் ரித்து வச்சு கதை கட்டணும். சோ யார் இந்த கேம் ரெடி பண்ண, சரி விளையாட ரெடியா இருக்கீங்க? என்ன ஒரு ஆர்வம். வாமா மின்னல். நான் இன்னைக்கு காலைல செம்மையா எந்திரிச்சு அழகா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஏதோ ஷூட்டிங் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒரு அழகான ஷூட்டிங் வந்து நாங்களும் எங்களோட திருமுகத்தை காட்டலான்னு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ எதிர்பார்க்காம சடனாக ஒரு நாய் வந்துச்சா, ஐயையோ பாவமே அந்த நாய் என் முன்னாடி வந்து நின்றுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கட்டு பிஸ்கெட்டை வாங்கி நாய்க்கு கொடுத்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம்ல எதிரில் யாருன்னு பார்த்தா சாய் ரித்து மேம். அடடடடா, எதிர்பார்க்காம சாய் ரித்து மேம் மேக்கப் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க டைம்ல அவங்க மேக்கப்பா அள்ளுது. எப்படி அந்த மேக்கப்பை நான் வர்ணிக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாரு நாய் கூட கத்திட்டு போகுது நீ சொல்றதுக்கு. யோசிச்சுட்டே இருக்கும்போது மனுஷங்க வர்ணிக்கிறத விட நாய் கூட, அந்த கடவுளே வர மாதிரி நாய் கூட ஐயோ மேக்கப் சூப்பரா இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன்னா ஹெச்ஓடி மேம் வந்தாங்களா, இதுக்கு மேலே மேக்கப்பை பற்றி பேசினா 4 அடி விழுகுமேன்னு சொல்லிட்டு திரும்பி போய்கிட்டு அப்படியே எங்கள் ஹெச்ஓடி மேம்க்கு ரொம்ப நல்ல பிள்ளையா பார்த்து மேம் வணக்கங்க மேம்னு சொல்லி அப்படியே சொல்லி போயிட்டு இருக்கும்போது சடனாக சரி ஓகே எங்கள் ஹெச்ஓடி மேம் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரி இந்த ஒரு அழகான தருணத்தை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணி இன்னொரு பிரைட்டான தருணத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ஓகே ஓகே, எனிவேஸ் குட் ட்ரை. யா தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இந்த
சைடுல இருந்து யாரு கதை சொல்ல போறீங்க? ஒரு ஃபைன் ஈவினிங் அப்போ நானும் அண்ணாவும் நல்ல ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டோம். ஒரு நானும் அண்ணாவும் எப்பவுமே மோஸ்ட்லி எங்க வெளியே போறதுனாலும் பாய் ஃப்ரெண்டு வீட்டில் எப்படியும் வந்துட்டு ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு தான் கிளம்புவோம். பட் அந்த டைம்லன்னு பார்த்து எங்கள் அண்ணா கிட்ட நானே என்ன சொல்லிட்டேன், ப்ளீஸ்ண்ணா நான் உங்க கூடயே வந்துடுறேன், ஆனால் எப்படியாவது என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் பார்த்து போகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்த சீக்கிரட்டை அந்த டைமில் சொல்லி சரின்னு சொல்லிட்டு என் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டேன். எங்கள் அண்ணாவுக்கு டாட்டா சொல்லி அமிச்சாச்சு. பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. திடீர்னு அவங்க அம்மா அப்பா கூப்பிடுறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், நீ வந்து என்னை பார்த்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ போச்சு, அவ்வளோதான், நான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். அதுவும் நடு ரோட்டில் 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் உன்னை பார்த்துட்டுனா சீக்கிரம் திரும்பி வரலன்னா செருப்பு பிஞ்சிரும் மவனி அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசுகிறாங்க. எனக்கு வேறு வழியே தெரில. போச்சு, பரவாயில்ல பாப்பு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறேன். கரெக்டாக வண்டியில் போயிட்டு இருக்க என்னோட ஷால் என்னோட துப்பட்டா அழகாக வண்டியில் மாட்டிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ போச்சு, எல்லாமே சனி எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியல, பேசாமல் என்ன பண்ண எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டு வண்டியில் போயிட்டுருக்கோம். கரெக்டாக அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணுறோம். காஃபி இப்போ பார்த்துட்டு திடீர்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா எங்களுக்கு அடி உழுகும், அவ்வளோதான், வேறு லெவலாக திட்டி பிரித்து வச்சுருவாங்க, மொத்தமாக முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக சரி ஓகேம்மா இந்தம்மா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காஃபி ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. மார்ச்சரி 2 பேரும் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு காஃபி குடிக்கலான்னு காஃபி எடுத்து ஒரு வாய் கூட வைக்கல, உடனே ஃபோனு மார்ச்சரியிலேருந்து எப்படி சொல்கிறது உங்கள் மார்ச்சரியிலேருந்து கால் பண்ணாங்க. அப்பா அம்மாவுக்கு யார் என்னோட லவ்வரோட ஹஸ்பண்ட் சாரி பாய் ஃப்ரெண்ட் சாரி அதுக்குள்ளே போல பாய் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் வருது. உங்கள் தாத்தா சீரியஸாக இருந்தாருடா அவனே இறந்துட்டாரு, மார்ச்சரியிலேருந்து கால் வந்திருக்கு, நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கே பெரிய ஷாக்கு. அவங்க அப்பா தாத்தா இறந்தது வேலை கல்யாணம் போயிட்டு இருக்கோம். மார்ச்சரி அந்த வேலை மாதிரி போயிட்டு இருக்கோம். இவ்வளோ டஃபாலாம் கொடுக்கக்கூடாது மேடம், போயிட்டு இருக்கோம். சரி அடுத்து நான் என் மனசில் என்ன ஓடுதுன்னா எப்போ கல்யாணத்தை பற்றி வீட்டில் ஓப்பன் பண்ணுறது, மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐ மீன் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்போ எங்கள் வீட்டில் சொல்கிறதுன்னு சொல்லி கல்யாணம் கவலைப்படாதமா இருமா ஒரு நிமிஷம், இந்த கேமரா மூலியமா உங்கள் வீட்டில் சொல்லிடலாம். அங்கிளாட்டி அவங்க வந்து யாரோ ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காங்களா, தயவு செஞ்சு அதை பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன உண்மைன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மேம், அந்த அளவுக்கு இல்லை. நான் போகல அப்ப போறது ஆசை இருக்கு போல, அதெல்லாம் ஆசை இல்லாமல இருக்குமா, ஆசை இல்லாமல சான்ஸே இல்லை, இந்த அளவுக்கு போல. எங்கள் காலேஜில் வந்து ஆட் ஆன் கோர்ஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் கரெக்டாக இந்த ஷோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சீக்கிரமாக கூப்பிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே தெரியல, நாங்கள் எங்கள் கிளாஸ் போயிட்டு கொண்டே இருக்குது. அதனால் வெண்ணெய் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து வெண்ணெயெல்லாம் கொண்டு வந்து ப்ரெட்டு அதெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் பிளாக் கலர் ஷர்ட், அந்த நேரத்தில் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்ட ஒரு அண்ணா நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள பார்த்து எல்லா பொண்ணுங்களும் அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காங்க, என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்ருக்கேன். பெருசாலாம் எதுவும் இல்லை. அங்கிள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி யாருடான்னு சொல்லி போய் பார்த்தப்ப அங்கிளாக போயிட்டாங்க. இதுக்கா இவ்வளோ சீனு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு யாராவது என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஒரு கிளாஸ் முடிஞ்சு அது போயிட்டு இருக்கும்போது ரோஸ் வர வழியில் அழகாக ரோஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக ரோஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். கிஸ்ஸு சரி ரோஸுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தா ஒரு பையன் வந்து ரோஸை வாங்கிட்டு ஒரு பொண்ணுக்கு போய் கொடுத்து கிஸ் அடிச்சிட்டான். ஐயோ என்னடா அதுக்கப்புறம் அந்த ரோஸை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் வாழ்க்கையில நான் ரோஸ் வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? அதானே, சூப்பர், குட் ட்ரை. நானும் என் ஃப்ரெண்டும் ஹெலிகாப்டரில் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தோம். ஹெலிகாப்டரில் ரொம்ப லாங் ட்ரைவாக போயிட்டே இருந்தோம். பெட்ரோல் ட்ரை ஆகிட்டு ஒரு இடத்துல போய் விழுந்துருச்சு. ஒரு இடத்துல போய் விழுந்ததும் நான் ஒரு பக்கம் என் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் தெரிச்சு போய் விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்த்தா கை காலில் ஒரே அடி, அப்புறம் ஒரே பசியாக இருந்ததும் பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா ஒரு பேக்கரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன பார்க்கலாம்னா முட்டை ஷாருக் கான். அந்த இடத்துல பார்த்தா ஷாருக் கான் உட்காந்து முட்டை பப்ஸ் சாப்பிட்டாங்க. எப்படி நீ போன இடத்துல ஷாருக் கான் உட்காந்து முட்டை பப்ஸ் சாப்பிட்டு இருந்தாரு. சரின்ட்டு அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவர் முட்டை பப்ஸ் சாப்பிட்ருக்காரு. சரி நம்மளும் அதையே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் ஹெலிகாப்டர் மறுபடியும் கிராஷ் ஆன ஹெலிகாப்டரை யாரோ ரிப்பேர் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரின்ட்டு அதிலே போவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கோம் ஹெலிகாப்டரில். ஒரு இடத்துல சந்தானம்
போகிற இடத்துல மறுபடியும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறோம், ஹெலிகாப்டர் ஸ்டாப் பண்ணிட்டு யாரடா ஒரே கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா அங்கே சந்தானம் சார் வந்து நின்றுருக்கிறாரு. சூப்பர். இன்னும் கிரியேட்டிவாக கதை சொல்கிறீங்கம்மா. உங்கள் கதைகளெல்லாம் கேட்குறப்பவே எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த பிள்ளைக்கு ஒரு அல்ப ஆசை என்னன்னா, நான் கதை சொல்லுவேன்னா அந்த பிள்ளை ஒரு வேர்டு சொல்லுமா, அதை வச்சு நான் கதையை சொல்லணுமா? பண்ணணுமாம்மா? சரி, ஓகே. எனக்கு 4 நாளாக தொண்டை சரியில்லை. சரின்னு சொல்லி சுடுதண்ணி குடிக்கிறேன், லெமன் டீ குடிக்கிறேன், சாக்லேட்டு விட்டுட்டேன், சாக்லேட் சாப்பிடவே மாட்டேன், காஃபி குடிக்கிறத விட்டுட்டேன். லவ்வர், ஒரு லவ்வர் இருந்திருந்தாவது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பையன் அப்படின்னு ஒரு லவ்வராவது இருக்கணுமே வாழ்க்கையில். எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அவன் நம்மளுக்கு ஊட்டி விட்டுருப்பான், நம்மளுக்கு வந்து கச்சாயம் காசி கொடுத்துருப்பான். இந்த மாதிரிலாம் எனக்கு கச்சாயம் பாய் அந்த மாதிரி இருக்கிறப்போ என் லவ்வருக்கு ஒரே சந்தேகம், இவளுக்கு ஏதாவது பாய் பெஸ்டி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பாய் பெஸ்டியும் கிடையாது, லவ்வரும் கிடையாது அப்படின்றது அவனுக்கு தெரியாம போச்சு. என்னது பாய்சன்? இது ரெண்டுமே இல்லாம நீ எதுக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்க? பாய்சன் குடிச்சு செத்துரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல, இல்லங்க நான் சாகிறதுக்கு முன்னாடி விஜய் டிவில பெரிய ஆங்கர் ஆயிட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. யாருமா அது? தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்கே, பக்கத்துல உட்காந்து ஆங்கரிங் பண்ண பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா நம்ம சாயிரத்து. ஆனா அந்த பொண்ணை யாரோ பிராங்க் பண்றதுக்காக அந்த கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டிருக்காங்கப்பா. அப்புறம் நான் சாயிரத்து கிட்ட போன் பண்ணி சொல்லி அவ இன்ஸ்டால போட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்படி? ஓகேவா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான கேம் வச்சிருக்கேன். ஓகேவா? என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மேக்கப் பண்ண பிடிக்கும்? எல்லாம் கை தூக்குங்க, கை தூக்குங்க, கை தூக்குங்க. ஓகே, எல்லாருக்கும் மேக்கப் போட பிடிக்கும். ஸோ அதை வச்சு தான் இப்போ கேம் நடக்க போகுது. ஸோ பேசிக்கலி என்னன்னா, இவங்க வந்து கண்ணை மூடிடுவாங்க. கண்ணை மூடிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அழகாக மேக்கப் போட்டு விடணும். அதை அழகாக போட்டு விட்றாங்களா இல்லை கன்றாவியாக போட்டு விட்றாங்களா அப்படின்றத நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறோம். கண்ணில் போட வேண்டியதை வாய்க்கு போடுறாங்களா இல்லை வாய்க்கு போட வேண்டியதை கண்ணில் போட போகிறாங்களான்றதான் டாஸ்க். ஸோ 2 பேர் வந்து ரெடியாக இருக்காங்க. ரெடி? ஓகே, your time starts now. கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னமோ மசாஜ் பண்றாங்க. வா, வாட் a மசாஜ் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுமா, கொஞ்சம் அதே மாதிரி பண்ணி விடுறியா? என்ன ப்ரொஃபஷனலா போடுது பாருங்க இந்த பொண்ணு. நீ நல்ல ஸ்மெல்லா இருக்கானா? நல்லா இருக்கு இது, சூப்பர். அங்க போய் ஏதாவது பண்ணுமா, போமா. chubby cheeks, dimple chin, rosy lips, teeth within. ஆஹா, நம்ம இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணணும். அப்போதான் நம்ம வந்து பெரிய ஆளாகும். ஐயோ, யோ பாருங்க இந்த புள்ளைய. வாவ், இதுதான் ஃபைனல் டச். இது தள்ளுமா? வாவ், லிப்ஸ்டிக்குக்கும் ஐலைனருக்கும் சண்டை வருது. அதுல யார் ஜெயிப்பாங்க? ஏன்? ஆனா அது ஆன்சர் கிடையாது. தப்பு, தப்புமா, தப்பு. சரி, ஆன்சர் என்னன்னு சொல்லு. நான் சொல்லிட்டா? லிப்ஸ்டிக் தான். ஏன்னா அதுல ஸ்டிக் இருக்கு. சண்டை போட்டு வின் பண்ணிரும். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஸ்டெப் அவுட்னு சொல்லிட்டேன். வந்துட்டீங்களா? ஓகே, வந்துட்டியாமா? ஒன்றும் இல்லை, ஷீஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு போட முடியல. அதெல்லாம் எக்ஸ்பர்ட் தான்டா போட முடியும். இப்போ நீ நல்லா மேக்கப் போடலன்னு தானே ஃபீலிங்கு? அதானே ஃபீலிங்கு. நான் உன்னை நம்பி உட்காரவா, எனக்கு மேக்கப் போட்டுவிடுவா. ஓகேவா? ரெடியா? லைட்டாக போட்டு விடு. ஏற்கனவே 10 கோட்டி போட்டு வந்திருக்கேன், அதனால. ஃபர்ஸ்ட் நீ ஏன் அழுத, ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. எனக்கு வந்து மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். படிக்கிறத விட மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்பயுமே நான் அழகாக காமிச்சிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன்.
என்கிட்ட யாராவது மேக்கப் போட வந்தாலும் அவங்கள அழகாக காமிக்கணும்னு நினைப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து என்னால் முன்னாடியே இருக்குது, ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதனால எழுது அவ்வளோதான். பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு பண்றதுல யாருனாலே பண்ண முடியாது. ஆனா நீ பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணாம ஒரு அக்கா அழகா மேக்கப் போட்டுட்டு அதை பத்தி சந்தோஷமா தானே ஃபீல் பண்ற. இப்ப ஹாப்பி தானே? ஸ்மைல் பண்ணி கேமரா பார்த்து எப்பவுமே அழுக கூடாது, ஓகேவா? அங்க பாரு நல்லா தான் இருக்கு. என்ன ஐலைனர் மட்டும் தான் பிரச்சனை ஆயிடுச்சு, மத்தபடி சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் அடுத்தது வந்து மேக்கப் போட சொன்னா கலர் போட்டு சரி பரவாயில்லம்மா, உன் ஃப்ரெண்டு தானே போட்டிருக்கா. சந்தோஷமா போஸ்ட் கொடுங்க பாத்தீங்களா கேமரா பார்த்து. இவங்க தான் அந்த மேக்கப் த ஆர்டிஸ்ட். ஸோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்டும் சேர்ந்து நீங்க 2 பேரும் ஒரு ரேம்ப் வாக் போறீங்க. அக்கா, இந்த சாப்பாடு கூட இந்த சாப்பாடை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்க்கா அப்படின்னு நல்லதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. ரொம்ப வியர்டான காம்பினேஷன்ல இருக்கிற ஃபுட். ஆமா. சொல்லுங்க, என்ன மாதிரி வியர்டா வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்ருக்கீங்க? ஃபஸ்ட்டு தோசைக்கல் வச்சுக்கணும்க்கா, அதுக்கு மேலே வந்து எக் ஊற்றி ஃபஸ்ட்டு, அப்புறம் சுகரு, மிளகா பொடி, உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். ஏன் சுகர் மிளகா பொடியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க, ஸ்பைசியா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லணுமா? நல்லா இருந்தா நாங்கள் ஹெச்ஓடி சாருக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணுறோம், அதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் சேர்ந்து பாடுறோம். சரி, இந்த எபிசோடோட முடிவில் வந்து அதை நம்ம டெடிகேட் பண்ணிடுவோம், ஓகேவா? கர்ட் ரைஸ் கூட மேலே வந்துட்டு குலாப் ஜாம் கட் பண்ணிட்டு சாப்பிடுவேன். கர்ட் ரைஸ் மேலே குலாப் ஜாமுன், படம் பேர் மாதிரி வைக்கலாம் போல. என்னம்மா இது காம்பினேஷனு? சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி சூப்பரா இருக்குமா? சரிம்மா, அடுத்தது இது என்ன மாதிரியான காம்பினேஷனே தெரியலையே. சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி வியர்டா ஃபுட் காம்பினேஷன்ல சாப்பிட்ருக்கீங்க? லெமன் சாதத்துக்குள்ள தயிரும் ரசமும் ஊற்றி சாப்பிட்றது. லெமன் சாதமே ஒரு மாதிரி புளிப்பா இருக்கும், அதுல தயிரை ஊத்தி அதுக்கு மேல ரசத்தை ஊத்தி படைச்சு சாப்பிட்ருக்கீங்க. அது எப்படிமா இருக்கும் அது டேஸ்ட்? நல்லா இருக்கும், காரமாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும், ஒரு மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் காஃபி வச்சுட்டு சப்பாத்தி உள்ள நினச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். காஃபிக்குள்ள சப்பாத்தியா? காஃபிக்குள்ள சப்பாத்தியா? நான் ஒரு காஃபில வருமா? அது லிட்டரலா நல்லா இருக்கும். காஃபிக்கு வந்து இப்ப பால்ல சப்பாத்தி தொட்டு சாப்பிடுற மாதிரி அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுலயே தொட்டு சாப்பிட மாட்டேன் நானு, காஃபில வேற தொட்டு சாப்பிடணுமா? அந்த சப்பாத்தியை நல்லா முருகி விட்டுட்டு அது அது வேற கன்சிஸ்டன்சி, நல்லா முருகலா இருக்கிற சப்பாத்தி தொட்டு சாப்பிடணும். கொள்ளு பருப்பு வச்சுட்டு பனானா இருக்குல்லக்கா, கொள்ளு பருப்பு பிணைஞ்சு பனானா உள்ள போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். ஆக்சுவலா கொள்ளு பருப்புல தேங்காய் ஊத்தி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். வாழைப்பழம் அதுக்கு மேல டேஸ்டா இருக்கும்க்கா. சரி, நான் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பரோட்டா சாப்பிட்டா எப்படி பிச்சு பிச்சு போட்டு குருமா ஊற்றி சாப்பிடுவோம், ஆனால் பரோட்டா போட்டு மில்க் ஊற்றி பனானா போட்டு எல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். நானே பயங்கர வியர்டா சாப்பிடுவேன், ஆனா என்னால இதை ஏத்துக்கவே முடியல, அக்செப்ட் பண்ணவே முடியல. பரோட்டாவை பிச்சு போட்டு அதில் பாலை ஊற்றி அதில் வாழைப்பழத்தை போட்டு நெய்யை தூவி அதை கையிலே கொத்தி வாயிலே எடுத்து போடணும். அமிர்தமா இருக்கும். அமிர்தம்? அது அமிர்தம் இல்லமா, அது பஞ்சாமிர்தமா? அது பஞ்சாமிர்தம், பரோட்டா பஞ்சாமிர்தம் அது. அப்புறம் சாம்பார் கூட ஆப்பிள் ஜூஸ் ஒரு சிப்பு, சாம்பார் சாதம் ஒரு சிப்பு, செம்ம டேஸ்டா இருக்கும். ஆப்பிள் ஜூஸ் சாம்பார் சாதமுமா? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம்ல லஞ்சு கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் அதை வந்து ஜூஸ் பண்ணி ஒரு சிப்பு ஜூஸ் கொஞ்சம் சாதம். இல்லம்மா, டாக்டர் என்ன சொல்லிருப்பாரு, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லியிருக்காரு. நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்க, சரியா? சொல்லுங்க அக்கா, நான் பேசிக்காக கலக்கி லவர். ஆனால் வந்து பரோட்டா சாண்ட்விச் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் கலக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அப்புறம் பரோட்டா வாங்கிட்டு வந்து அந்த சால்னாவை உடச்சி ஊற்றி அதுக்குள்ளே பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை பிச்சு போட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை வேக வச்சு அப்படியே எடுத்து ஒரே இதாக போட்டோன்னுக்கா வேறு லெவலில் இருக்கும்க்கா. பாருங்க மக்களே, கலக்கியை வந்து இந்த மாதிரிலாம் கூட சாப்பிடலான்னு அதுக்காக ஒரு எஃபோர்ட் எடுத்து அந்த கலக்கியை வந்து சாண்ட்விச்சுக்குள்ள ஸ்டஃப் நான் நிறையா கலக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக தயிர் சாதம்
சாதம் கலக்கி அந்த மாதிரிலாம் இருக்கு. சொல்லுமா என்னென்ன டைப்பா சாப்பிட்டிருக்கே சொல்லு. தயிர் சாதம் கலக்கி, சாம்பார் சாதம் கலக்கி, சப்பாத்தி கலக்கி, நான் கலக்கி அந்த மாதிரி நிறையா சாப்பிட்ருக்கேன். கலக்கிருமா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா? ஆனால் அது நல்லா இருக்கும்க்கா. வீக்லி ட்வைஸ் தான் சாப்பிடுவேன், ரொம்பலாம் சாப்பிட்டா அவ்வளோ சாப்பிட்டா கலக்காது. நான் வந்து வியர்ட் காம்பினேஷன் எது அப்படின்னா, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே 7 o'clock வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அப்போ வந்து பிரெட்டு பனானா அதெல்லாம் தருவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து பிரெட் ஓப்பன் பண்ணி அதில் பனானா வச்சு அதை டீயில் வச்சு சாப்பிடுவோம். ஓகே, அடுத்தது காஃபி இருக்குல்லக்கா, காஃபியில் வந்து மிக்சர் போட்டுக்கோங்க. மிக்சர் அது வந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். இது சாப்பிட முடியாது, அது குடிச்சிடலாம். இதில் எடுத்து சாப்பிட்லாம். அதே மாதிரி முறுக்கு இருக்குல்ல, முறுக்கு வந்து ஸ்ட்ரா மாதிரி ஆயிரும். அதனால அதில் உறிஞ்சு குடிக்கலாம் காஃபியை. இது நல்லா இருக்கு. இது வந்து நான் எங்கள் அப்பாட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். ஒருப்பா நல்ல பழக்கம்லாம் சொல்லி கொடுக்கும்போது கற்றுக்காத, இந்த மாதிரிலாம் அதை கற்றுக்கோ. ஒரு பீஸ் ஆப்பிள் எடுத்துக்கணும். ஆப்பிளுக்கு அப்புறம் வந்து பொட்டுக்கடல, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய், இது மூணையும் வந்து அப்படியே வாயில போடணும். அப்படியே போட்டு சாப்பிடணும். அது வாய்க்குள்ள மிக்சிங் ஆயிரும். மிக்சிங் ஆயிரும். நைட்டு சுடுவோம்ல, அந்த இட்லி வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா காலையில் காஃபி குடிப்பாங்க. நிறைய பேர் காஃபி குடிப்பாங்க. இந்த காஃபியில் வந்து அந்த இட்லி தொட்டு சாப்பிட்டா அது வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்குக்கா. நைட்டு சுட்ட இட்லியே காலையில் இருக்கிற காஃபியில் தொட்டு சாப்பிடணுமா? என்ன மாதிரி காம்பினேஷன்? சூப்பராக இருக்குக்கா. அந்த இட்லி வந்து தொட்டு சாப்பிட்டீங்க. நான் பிஸ்கெட் தொட்டு சாப்பிடணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை இது வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சாக்லேட் பிஸ்கெட் இருக்குல்ல, அதில் வந்து பாலை ஊற்றி மிக்சியில் அடிச்சிட்டு ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். என்ன மாதிரி காம்பமா இது? எப்படி அது ஒயிட் ரைஸ் கூட குழம்பு மாதிரி ஆயிடும்ல. அதான் பால் ஊற்றி அரைச்சிடுறோம்ல, சாக்லேட் பால் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. எனக்கு லஞ்சா வேணாம்டா, இன்னைக்கு எனக்கு லஞ்சே வேணாம். எனக்கு அவங்க இப்போ வந்து பிஸ்கெட்டை தான் வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் அதை லஞ்சா சாப்பிட. எனக்கு எதுவுமே வேண்டாம். இது கேட்டதுல எனக்கு சாப்பிட்ற ஐடியாவே போயிடுச்சு. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஸ்மெல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வந்து எங்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த அந்த நெயில் பாலிஷ் புதுசாக ஓப்பன் பண்ண அந்த ஸ்மெல்லு வரும் பாருங்கக்கா, வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரி அந்த பெட்ரோல் பங்க் போனால் அந்த பெட்ரோல் ஊட்டுவாங்கல்ல, அந்த ஸ்மெல் செம்மையாக இருக்கும். அது ஒரு மாதிரி அடிக்ஷனாக இருக்கும்ல, நல்லா இருக்கு, எடுத்து குடிச்சிடலாம் போல இருக்கும். அப்படியே இருக்கும். ஆமாம், இது பாருங்க இருக்கும். குடிச்சிருவியாமா? குடிக்கலாம் ட்ரை பண்ணுவேன், பட் அப்பா திட்டுவேன். அப்படியெல்லாம் பண்ணிடாது, அவ்வளோதான் முடிஞ்சதுக்காக. அதனால வேண்டாம். குடிக்க கூடாதுமா, ஸ்மெல் மட்டும் பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. நல்லா இருக்கும். ஸோ பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்கும். ஓகே, அடுத்தது புக்ஸோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். புக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே அந்த புது புக்கு, அதுக்கப்புறம் வந்து A4 ஷீட்டோட ஸ்மெல், அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. நீ புக்கே ஓப்பன் பண்ண மாட்டாங்க, எப்பாச்சும் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வருது, அது பிடிச்சிருக்கு. நீ படிக்கிற பொண்ணு, சரிம்மா, தெரியாம சொல்லிட்டு. பெயிண்ட் ஸ்மெல்க்கா. பெயிண்ட் ஸ்மெல். அப்புறம் நாப்தலின் பால்ஸோட ஸ்மெல். ஓகே. ரூம்ல வச்சிருக்கிற நாப்தலின் பால்ஸ். ரூம்ல நான் பேக்லேயே வச்சுப்பேன். பேக்லயே வச்சுக்கியா? பேக்ல வச்சுட்டு ஒண்ணு அப்பப்போ எடுத்து ஸ்மெல் பண்ணிக்கலாம். அப்பப்போ மூட் அப்செட்டா இருக்கும்போது நாப்தலின் பால்ஸ் எடு அப்படி சொல்லும்போது பப்பியா? சரி, நைஸ். அடுத்தது எனக்கு வந்து பெட்ரோல் டீசல் ஸ்மெல் பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மண் ஸ்மெல்லு வந்து அது அப்படி இப்படி சாப்பிடணும் போல இருக்கும். அம்மா இங்க நிறைய இருக்குமா? நிறைய மழை வரும்போது அந்த மண் ஸ்மெல்லு இருக்கும்ல, சாப்பிடணும் போல இருக்கும். போவேன், ஆனால் போவேன் பட் ஆனால் உள்ள மட்டும் போகாது. சீமெண்ணை ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் புது வீடுலாம் கட்டும்போது சிமெண்ட்லாம் பூசிட்டு தண்ணி அடிப்பாங்கல்ல, அப்போ ஒரு ஸ்மெல் வரும். தண்ணி அடிப்பாங்களா? தண்ணி பாய்ச்சுவாங்க, வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்மெல் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு ஈரப்பதம் கலந்த ஒரு வாசனையா வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது எனக்கு என் பிரின்சிபல் மேமோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இதுதான ஸ்மெல்லு. என் பிரின்சிபல் மேமோட பர்ஃப்யூம். என்னவா பர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்க? அதான் எனக்கும் தெரியல, நானும் பல வருஷமா விட தேடுறேன். பிரின்சிபல் மேம், நீங்க இந்த ஷோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பொண்ணோட கிளாஸ் தேடி போய் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிருங்க. இல்லைன்னா முடிஞ்சா வாங்கி கொடுத்துருங்க. உங்களை பெருமைப்படுத்திருக்கு அந்த பொண்ணு. எனக்கு வந்து சுண்ணாம்பு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். சுண்ணாம்புல செஞ்ச சாக் பீஸ் எல்லாம் எடுத்து அதில் தண்ணி தொட்டு மோந்து பார்ப்பேன். தண்ணி தொட்டு மோந்து? எனக்கு பெனாயில் ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெனாயிலே சொல்லு. பெனாயிலே என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? ஏங்க ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்கு. ஃப்ளேவர்ல இருக்கு. ஒயிட் கலர் இருக்கு, பிங்க் கலர்ல இருக்கு. அது உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு ஒயிட் கலர் பெனாயில் தான் பிடிக்குமா? அப்படியா? ஓகே, சூப்பர். அடுத்தது எனக்கு வண்டியில் போகும்போது அந்த பிரியாணி கடையெல்லாம் தாண்டி போகும்போது இந்த பிரியாணி ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு அடிக்ஷனா இருக்குமா? இல்ல, அதுவும் அந்த குண்டான்ல டப்பு 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 டப்புன்னு சவுண்ட் கேட்கும்போது செமையா இருக்கும். நம்மளுக்கே பசி வந்துரும். அந்த மாதிரி இருக்கும். சூப்பர். ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல் இது. எனக்கு வந்து இந்த மார்க்கர் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அந்த மார்க்கர் ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்கறது. அப்புறம் வந்து ஸ்லேட் பென்ஸ்ல வந்து தண்ணியில போட்டு அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா நல்லா சாண்டோட ஸ்மெல் மாதிரியே இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நீ சாண்டே போய் மோந்து பார்த்துடலாமே.
சாண்ட் மோந்து பாக்ஸ் சொன்னா நீங்க அந்த அக்கா சொன்ன மாதிரி சாப்பிடு அது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸ்லேட் பென்சில்னா சாப்பிடலாம்ல. நல்ல தெளிவான பிள்ளை தான், அதான் பிரசிடென்ட்டா போட்டிருக்காங்க. அடுத்தது எனக்கு வந்துட்டு காஃபி பவுடரோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் வீட்டில் மில்க் இருக்காது, சரி என்ன பண்ணுறது, ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், சரி கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப பிட்டர் டேஸ்ட்டாக அது நல்லா இருக்கு. ஸ்மெல் ரொம்ப மோஸ்ட்லி இந்த பெர்ஃப்யூம்ஸ் போடுவாங்க. பெர்ஃப்யூம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னே தெரியாமல் மென்ஸ் பெர்ஃப்யூம் எடுத்து போட்டுக்குவாங்க. கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பெர்ஃப்யூம் போடுறது அது கூட தெரியாமல் பாய்ஸ் பெர்ஃப்யூம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ட். ஐயோ என்ன சொல்ற மாதிரி இருக்காமா, நிஜமாமா என்ன சொல்றது, கேர்ள்ஸ் பெர்ஃப்யூம் விட பாய்ஸ் பெர்ஃப்யூம் தான் ஸ்மெல் நல்லா இருக்கும். போடுறதே நம்மள அட்ராக்ட் பண்றதுக்காக அது போடுறாங்க. நம்ம அவங்களுக்கு மைல்டு ஸ்மெல் பிடிக்கும்ன்றதுக்காக நம்ம அதை போடுவோம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாரும் நிறைய தேடிட்டு இருப்பாங்க. நான் நிறைய பெர்ஃப்யூம் செக்ஷன் போயிட்டு ஒவ்வொன்றா ஸ்மெல் பண்ணி பார்த்து அது என்ன ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கீங்க. சூப்பர். அப்பதான் அடுத்தவங்க போகும்போது இதுதான் அப்படின்னு அது கண்டுபிடிக்கிறதுல மன திருப்தி, அந்த பெர்ஃப்யூம் தானே போட்டிருக்கா அப்படின்னு. சூப்பர். அடுத்து இந்த கார்லிக் வந்து குக் பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, சத்தியமா வேற லெவல் ஸ்மெல்லுங்க. பசியை தூண்டும் ரொம்ப. எனக்கு மேக்கப் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். மேக்கப்பா இங்கே வா ஒரு நிமிஷம், இங்கே வா அக்கா மோந்து பார்த்துக்கோ. இல்லைக்கா உங்கள் மேக்கப் இல்லை, நாங்கள் கிளாசிக்கல் டான்ஸஸ். ஓ அந்த ஒரு பேன் கேக் மேக்கப். ஓகே, அந்த மேக்கப் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து பரதநாட்டிய டான்ஸரா? எப்படி அந்த கண்ணுலேயே வந்து அந்த பாவனை காட்டுங்க பார்க்கலாம். என்ன வேணும்? ஆச்சரியம் அழுகை, வீரம், வேற லெவல். இதுதான் அந்த பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நடனம் வந்து மூஞ்சில நாட்டியம் ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேற லெவலில் இருந்தது. சூப்பராக பண்ணீங்க. சூப்பர். அடுத்த மைக் அப்படியே கொடுங்க. மழை வரக்கு முன்னாடி வர மண் வாசனை ஸ்மெல் நல்லா இருக்கும். அந்த மண் வாசனை ஸ்மெல்லோட ஸ்லேட் பென்சில் சாப்பிடும்போது அது வேற லெவலாக இருக்கும். எல்லா ஸ்லேட் பென்சில் சாக் பீஸ் இதுதான் வந்து எப்படி அவங்க என்ன சொல்றாங்க, மண் வாசனையை நம்ம அப்படியே மோந்துக்கிட்டே இருக்கணும், அதோட வாயில வந்து நம்ம ஸ்லேட் பென்சிலை வைக்கணும். டூயலா நம்ம வந்து அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தையோட ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும். ஏன்னா அது பர்ஃப்யூம்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. அது வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஸ்மெல்லே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது ஒரு நம்மள மாதிரி ஒரு ஸ்மெல் பண்ணாம ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல். நம்மள மாதிரினா நம்மளையும் சேர்த்து தான் சொல்லுச்சு. ஓகேவா? எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி. ஏன்னா இன்னும் நம்ம குழந்தைய வந்து பராமரிக்க ஒரு ஆள் இருக்குமா, நம்மளை பராமரிக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை, நம்மளே தான் பராமரிச்சுக்கணும். அதான் பிரச்சனை. நம்ம சூப்பர் ஹீரோஸ்ன்னு லைஃப்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எல்லாரும் சொன்னோன்னே நிறைய பேர் மூவி ஹீரோஸ் கூட நினைப்பீங்க, இல்ல பெரிய அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்க ரியல் லைஃப்ல உங்க வாழ்க்கையில யாராவது ஒரு சூப்பர் ஹீரோ உங்களுக்கு இருப்பாங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் நீங்க நினைக்கிற ஒரு பர்சன் பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம். அது யாரு, ஏன் அவங்கள வந்து நீங்க சூப்பர் ஹீரோவா லைஃப்ல வச்சிருக்கீங்க அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து என்னோட சூப்பர் ஹீரோ என்னோட அப்பா தான் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு அப்பாவை தவிர தன்னோட பொண்ணு மேலே வந்துட்டு லஸ்ட் இல்லாத லவ் வந்து யாருனாலுமே கொடுக்கவே முடியாது. ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதையும் தாண்டி அப்படின்னா வந்து பார்த்தா என்னோட அண்ணா. ஸோ அவன் வந்து என் கூட பிறக்கலை, பட் ஆனால் வந்துட்டு என் அப்பாவுக்கு ஈக்குவலாக எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே வந்துட்டு என் கூட இருந்து என்னை பேட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது அவன் மட்டும்தான். ஸோ அதனால் அவங்க 2 பேர் தான் உங்கள் லைஃபோட சூப்பர் ஹீரோஸ். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் என் லைஃப்பில் எங்கள் அப்பா தான் சூப்பர் ஹீரோ. ஸோ இப்போ அவங்க இல்லைனாலும் எங்கள் அப்பா என் கூடவே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவர் என்னை இருக்கும்போதும் சரி இப்பயும் சரி அவரோட மெமரிஸ் வந்துட்டு இன்னும் அவர் என் கூட இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்கள் அப்பா கண்டிப்பா எல்லாருக்குமே அப்பா தான் வந்து சூப்பர் ஹீரோ. உங்க அப்பா ஏன் அக்கா எங்க அப்பா தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் எனக்கு கேட்கணும், ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. ஏன் எங்கள் அப்பா கழுத்து மேலே நீ தூக்கி உட்கார வச்சுப்பாரு. ஸோ அது மேலே உட்காந்துட்டு நம்ம எல்லா இடத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் இல்ல, அப்பா கை பிடிச்சிட்டு போறது, அந்த கழுத்து மேலே சவாரிலாம் போகும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அப்பா கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களுக்கு. சூப்பர் ரத்தவங்க. அடுத்தது மைக். எனக்கு வந்து ஸ்பெஷல்னா எங்கள் அண்ணா தான்க்கா. ஏன்னா அப்பா வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருப்பாங்க, பட் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத எங்கள் அண்ணா
ஃபீல் பண்ணியிருக்கிறான். நான் அப்பா கூட வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க அப்பா கூட நான் இது பண்ணேன் அது பண்ணேன், பட் இவங்க சொல்கிற மாதிரி நான் எங்கள் அப்பா கூட எதுவுமே பண்ணதில்லை. பட் அது எல்லாமே எங்கள் அண்ணன் நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வான். அப்பா இருக்கிற இடத்துல எங்கள் அண்ணா இருந்துட்டு எல்லாமே செய்வான். சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து தலை துவட்டி விடுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவான். ஓகே, எனக்கு ஸ்பெஷல் ஹீரோ எல்லாமே. ஒரு செகண்ட் அப்பாவா இருந்து உன்னை பாத்துக்கிறாங்க, அதனால அவருதான் உங்க லைஃபோட சூப்பர் ஹீரோ. இந்த நம்ம வீட்டு பிள்ளையில வர சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஸ்வரி அவார்டு அந்த மாதிரியா? அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சூப்பர். நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வந்துட்டு சூப்பர் ஹீரோ அப்படின்றது பொதுவாக அப்பா தான் இருக்கும். ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவும் தாண்டி எங்கள் அண்ணா இருக்காங்க. எங்கள் அண்ணா வந்துட்டு 5th ஸ்டாண்டர்டில் என்னை விட்டுட்டு போனது தான். எங்கள் நேட்டிவ் வந்துட்டு கேரளா, அங்கே தான் இருக்காங்க. தாத்தா பாட்டி கூட படிச்சுட்டு இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் மற்ற அண்ணாங்க மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசுறது, அடிச்சு விளையாடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பேசிக்கவே மாட்டோம் நாங்கள். எப்படி சொல்கிறது, ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி இல்லாமல் பேசிக்கவே மாட்டோம். ஆனால் இன்டைரக்டாக அன்பு காட்டுறது அது வந்து ரொம்ப. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அந்த இன்டைரக்ட் அன்புனா எப்படி? அது வந்துட்டு ஏதாச்சும் அண்ணா பர்த்டேனா நான் போயிட்டு கிஃப்ட் வாங்கி வச்சிருவேன். ஆனால் அண்ணா தெரியும் அது நான் தான் வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியும். ஆனால் யாரும் எதுவும் சொல்லிக்கவும் மாட்டோம், விஷ் பண்ணிக்க கூட மாட்டோம். அந்த கிஃப்ட் நான் தான் வாங்கி வச்சேன்னு தெரியும். ஸோ அதை வந்து நான் தான் வாங்கி கொடுத்த ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது உனக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன்னு அவருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். எனக்கு நான் கொண்டு போய் வச்சேன். அந்த ஒரு இன்டைரக்டா அது பேசிக்கவே அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு லவ், அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்து அண்ணா வந்துட்டு நான் வந்து போட வடன்னு சொல்லிடுவேன் விளையாட்டுக்கு. அது வந்து என்னை அடிச்சே பழகிட்டாங்க வீட்டில். ரொம்ப என்னை அடிச்சு அந்த மாதிரி மிரட்டுவாங்க. கண்ணில் பார்த்தாலே அழுக அந்த மாதிரி இருக்கும்போது நான் அண்ணா கூட அப்படியே டச் விட்டு அண்ணா அங்கே போயிட்டாங்க. ஃபோன் பேசிக்க மாட்டோம். கால் பண்ண அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மா கூட மட்டும்தான் பேசுவீங்க. அப்பா நான்றதை தவிர எங்க அம்மாக்கு அண்ணா மட்டும்தான் பிடிக்கும். அது மாதிரி விஜய் டக்கர் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. உங்க அண்ணா இந்த ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. உங்க அண்ணன் கிட்ட நீ என்ன சொல்லணும்னு சில விஷயம் வச்சிருப்பல்ல, அதை வந்து இன்னைக்கு விஜய் டக்கர் மூலியமா உங்க அண்ணா கிட்ட சொல்ல போறேன். ஓகேவா? கம் ஆன். எங்க அண்ணா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகணும்ன்ற ஆசை. இப்போ வந்து ஃபாரின்ல சவுதி அரேபியா பஹ்ரைன்ல இருக்காங்க. அண்ணாக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் எதுவும் கரெக்டாக கிடைக்கல. பட் அது கிடைக்கும். அண்ணா ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம். என்ன கஷ்டமா இருந்தாலும் நான் அம்மா அப்பா கூடவே இருப்பேன். நீ ஃபீல் பண்ணாத, ஃபர்ஸ்ட் அழுகாம சந்தோஷமா சொல்ல அண்ணா ஐ லவ் யூ அண்ணா சோ மச் அப்படின்னு. ஏட்டா ஐ லவ் யூ. அச்சா தங்கமே அழுகாம பேசணும். ஓகேவா? இங்க பாரு, அங்க பார்த்து ஏட்டா ஐ லவ் யூ சொல்லிடு. ஏட்டா ஐ லவ் யூ. நீங்க நினைச்ச எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வீடு வைக்கலாம், கார் வாங்கலாம், எல்லாமே நான் பண்ணி தரேன். அப்பா அம்மா எல்லாரும். ஒரு தங்கச்சி இல்லாம போயிருச்சு. அம்மா நீ என் தங்கச்சியா வந்துருமா, வாமா சென்னை போலாம் நம்ம. ஓகே ஓகே, அடுத்தது ஸ்டெஃபி. சொல்லு ஸ்டெஃபி. எல்லார் டேடி எப்படின்னு தெரியல, எங்கள் டேடி வந்து என் கூட எப்பயுமே க்ளோஸாக தான் இருப்பார். எவ்வளோ இடத்துட்டும் நான் ஒரு மடியில் தான் உட்காருவேன். தள்ளி கொந்தாலும் வா இங்கேருந்து உட்காரு அப்படிம்பாரு. எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவார். மம்மி டேடிக்கு சண்டை வந்துச்சுன்னா போதும், சின்னவன் இங்கே வா தலகாணி வச்சுட்டு தூக்கிட்டு வந்துட்டு என்கிட்ட தான் தூங்குவார் எப்பயுமே. டேடி நடுவில், நான் இந்த பக்கம் மம்மி இந்த பக்கம். எப்பயுமே நாங்கள் அப்படியே தூங்குவோம். மம்மிகிட்ட திரும்பி படுக்க மாட்டார், என்கிட்ட திரும்பி என்னை ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவார். காலையில் எந்திரிக்கிறான், காலையில் அப்போ 5 மணிக்கு எந்திரிச்சிருவார். என்னை வந்து எழுப்பி விடுவார். எழுப்பி விடுனா இப்படி வந்து எழுப்ப மாட்டார், போட்டு அடி நடிச்சு கொஞ்சம் மாதிரி இப்படி எழுப்பி விட்டு ஓடிடுவார். அப்புறம் தூங்கி எந்திரிச்சு கிச்சனில் காய் வெட்டிட்டு இருப்பாரு. என்னை மடியில் படுக்க வச்சுப்பாரு. குழந்தை எந்திரிச்சு பால் கொடுவாரு. அந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப சைல்டிஷாக தான் இருப்பார். எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் நானும் எங்கள் அப்பாட்ட எதுவுமே காஞ்சிக்க மாட்டேன். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து டேடி கிட்ட தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு. இப்போ ஏன்ப்பா என்னை மட்டும் இப்படி திட்டங்க, நீ தான் என்ன பேசினாலும் எதுவுமே நினைச்சுக்க மாட்டேன், புரோட்டா வாங்கிட்டா சரியாயிருவேன். அதனால எப்பயுமே டேடி பொண்ணு தான் நான். டேடி எப்பயுமே யூனிக் தான். எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு கிடைச்ச மாதிரி பொண்ணோ உனக்கு கிடைச்ச மாதிரி அப்பாவோ எங்களுக்கு இல்லையே அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ராங்கா இருப்பார், எல்லா விஷயத்துலயுமே ஃப்ராங்கா இருப்பார். அதனால எனக்கு டேடி தான் சூப்பர் ஹீரோ. டேடிக்கு ஸ்பெஷலா ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப மிஸ் யூ. ரொம்ப மிஸ் யூ. கவலையே படாத, அப்பா இங்கே தான் இருக்காங்க. டேடி இருக்கிறப்ப நான் பிளஸ்டா இருக்கிற மாதிரி தெரியல. டேடி இல்லாதப்ப நான் ரொம்ப பிளஸ்டா இருக்கேன். நான் ஸ்டடீஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் ஆக்சுவலி. அப்புறம் 4 இயர்ஸ் கழிஞ்சு மறுபடியும் நான் படிக்கிறேன். அது டேடி இல்லாதப்ப என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சு டேடி இல்லாதப்ப எனக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சு கொடுக்குறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து முன்னாடி நின்று எல்லாம் பண்ற மாதிரி எனக்கு நல்ல பக்குவம் இருக்கு. இப்போ முதல்ல படிச்சிருந்தா கூட நல்லா படிச்சிருக்க மாட்டேன், ஃபெயில் ஆயிருப்பேன். இப்போ நல்லா படிக்கிறேன். அப்போ கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இப்போ கிடைக்குது. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கிடைக்காது. டேடி வந்து எனக்கு ரொம்ப
பிளஸ்டு. ரொம்ப மிஸ் யூ. எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஷீ சச் அ ஸ்ட்ராங்கர். ஒரு வந்ததுலேருந்து அந்த ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் இது பண்ணாமல் எப்பயுமே ஜாலியாக ஒரு விஷயம் பேசிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு அவளுக்கு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து சந்தோஷமாக சிரிப்பில் காட்டுறது ஸ்டெஃபின்னு தான் சொல்லுவேன். ஸ்டெஃபி ஒரு வெரி ஸ்ட்ராங்கர். அப்பா வில் பி ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ. ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் மாதிரி தான் எனக்கும் அப்பா தான் ஸ்பெஷல். எங்கள் அப்பா ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட எல்லாரும் வந்து திட்டுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா வந்து அதையும் பார்த்துக்கலாம், எதையும் பார்த்துக்கலாம்னு சொல்வார். அதனால எங்கள் அப்பா ஸ்பெஷல். ஹீ இஸ் நோ மோர் நவ். எல்லா அப்பாவும் கண்டிப்பாக உங்களை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை மட்டும் சிரிச்சிட்டே சொல்லு. ஐ லவ் ஹிம் வெரி மச். அவ்வளோதான். சூப்பர். அடுத்தது எனக்கு சூப்பர் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் நான் சொல்வேன். ஏன்னா டேடி விட பார்த்தீங்கன்னா மம்மி தான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய பேர் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் அக்கா இருக்காங்க, ஆனாலும் அவங்கள விட நான் வந்து மம்மி நான் தான் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவேன். உடம்பு சரியில்லைனாலும் நான் தான் பண்ணுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ரொம்ப நம்ம பக்கத்தில் இருக்க மாதிரி ரொம்ப கேர் பண்ணிலாம் இருக்க மாட்டோம். எது சொன்னாலும் சரி பார்த்துக்கலாம், சரி இப்பயும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் வந்து நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பற்றி பேசினா ஏதோ ஒன்றாலும் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன், ரொம்ப இது பண்ணுவேன். அதனால் அதை சொல்கிறேன், அம்மா தான் எனக்கு ஹீரோ எல்லாமே. எனக்கு சின்னதுலேருந்து அம்மா தான். அம்மா இல்லைன்னா தூங்க மாட்டேன், அந்த மாதிரி. அதனால அம்மா தான். இல்லை, ஆக்சுவலி பொண்ணுங்க எல்லாருமே பேசிக்கலி அப்பா செல்லம் அப்படி தான் இருப்பாங்க. சில பேர் மட்டும் தான் அம்மா கூட வந்து பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறனால ரொம்ப கண்டிஷனாகவும் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க பொண்ணு பார்த்து வச்சுக்கோங்க, ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா, நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூ இஸ் யுவர் சூப்பர் ஹீரோ? அப்பா வந்து படிக்கல, அவர் கூலி வேலை தான் செய்கிறாரு. எங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க இருக்கோம். அவர் படிக்காதனால எங்கள் 3 பேரையுமே 2 டிகிரி படிக்க வைக்கணும். சூப்பர். அப்படிதான் இருப்பார். நான் அப்பா கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டேன். அதனால இப்போ சொல்கிறேன், அப்பா ஐ லவ் யூ. வாவ், கியூட். எனக்கு ஹீரோனா என் தம்பி தான். ஒரு டிஃபரெண்டான ஆன்சர் சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் என்னை எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க. அவ்வளோக்கா நீ போ, அதை நானும் வரேன் அப்படிம்பாங்க. இல்லைன்னா தம்பி கூப்பிட்டு போ, அவன் ஒவ்வொரு டைம் வரமாட்டேன் அப்படிம்பான். இல்லைன்னா வந்து நான் வரேன்ல என்னை அவளை விடுங்க, அவ கூட நான் வரேன், நான் போகிறேன்ல என்னை விடுங்க அப்படின்னா ஆனால் அந்த பக்கம் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்ற போயிடுவான், என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக விட்டுருவான். இந்த மாதிரி கிரைமா இருக்கிற ஒரு தம்பி. ஆனால் நிறைய சண்டைலாம் போட்டுக்குவோம். மற்றபடி எல்லாமே எனக்கு தம்பி தான். என்னோட சூப்பர் ஹீரோ வந்து என் அம்மா தான். நான் அம்மா கிட்ட வந்து பாசத்தை அவ்வளோக்கா வெளிக்காட்டுக்க மாட்டேன். எல்லார்கிட்டையும் வந்து அப்பா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்குவேன். ஆனால் அம்மா வந்து நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். அம்மா எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, பொண்ணு தான். தம்பியோட வந்து என்னை தான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அம்மா கிட்ட வந்து அதை அவ்வளோக்கா காட்டினதில்லை. சாரிம்மா. ஐயோ, அதுக்கே அழுவுற. நோ கிரையிங். ஐயோ பாரு, நம்ம அம்மா அப்பாலாம் வந்து நம்ம என்ன பண்ணாலும் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? அதனால அழுக கூடாது. அதுக்காக எல்லா டைமும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. ஒரு சூப்பரான கேம் இருக்கு. சூப்பர் கேம் இல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம். நான் எல்லாருக்கும் பிடிச்ச கேம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த கேமை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பட போறேன். அந்த மாதிரியான ஒரு கேம் தான் நம்ம விளையாட போறோம். என்ன கேம் தெரியுமா? அதே மாதிரி நம்ம கண்ணாயிரத்தை வெப்பன்ஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டு அப்புறம் என்ன கேம்ன்றதை பார்ப்போம். கண்ணாயிரம், அந்த வெப்பன்ஸ் எங்க அக்காக்கு எடுத்துட்டு வாங்க. என்னன்னா இதுல 2 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ஸோ 2 பேர்ல ஒருத்தர் முன்னாடி உட்காந்துருப்பீங்க, இன்னொருத்தர் பின்னாடி உட்காந்துருப்பீங்க. ஸோ பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவாங்க ஐஸ். முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு அந்த சாப்பாடு எடுத்து வாயில கரெக்டா ஊட்டணும். ஸோ இந்த கேமுக்கு யாரு ரெடியா இருக்கீங்க? இந்த பக்கம்
பிரியாணி சாப்பிட ரெடியா? சாப்பிட ரெடிக்கா. ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். Start now. Come on. ஐயோ. டக்குனு முழுங்குடி. சீக்கிரமா come on. முழுங்கு எங்க இருக்க? தண்ணி வேணுமா? தண்ணி கொடுங்க. தண்ணி குடிமா. உனக்கு தண்ணி வேணுமா? இல்லையா? ஸ்லோ மோஷன். சுடான சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம். அவ குழந்தை கூட்டுற மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. வள்ளி வதக்க நிறுத்து வாய வைங்க. ஐயோ அம்மா அதெல்லாம் வச்சிராத. ஐயோ பிரியாணில சில்லறையா செதறுதே. ஃபர்ஸ்ட் சாப்பாடு இங்க பிளேட் வந்து க்ளீனா இருக்கணும். அம்மா மனசாட்சி ஆனா உனக்கெல்லாம் இதே கடவுளே. மா பீஸ் இருக்குமா அதை எடுத்து ஊட்டி விட்டுரு. எல்லாருக்கும் பசிக்குமே இங்க. எல்லாருக்கும் பசிக்குதே. உனக்கு பசிக்கல. என்ன நீ வெஜிடேரியன்? சீக்கிரம் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வெறும் சிக்கன் சியா பீசஸ் தான் இருக்குது. ஏங்க இந்த டீமுக்கு மனசாட்சியே இல்லைங்களாங்க. கண்ணுக்கு முன்னாடி பிரியாணி வச்சு சாப்பிடாம பண்றாங்க. தண்ணி குடி சீக்கிரம். ஏன் அந்த டீம் முடிய போகுது. டக்குனு பீஸ் எடுத்து வள்ளி வதக்குன்னு எடுத்து வாய போடு. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே ஃபைனலி பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கப்பா. முடிச்சிட்டாங்க எங்களை. ஏன்னா இவங்க ரசிச்சு சாப்பிட்டாங்களோ தெரியல. இங்க பின்னாடி ஐயோ நல்லா இருக்கே அப்படி சொல்லி இங்க பின்னாடி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு. பட் இந்த பிரியாணி சாப்பிடுற போட்டியில யாரு வின்னர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட டீம் தான். பிகாஸ் அந்த சாப்பாடை எடுத்து அந்த ஃபுல்லா வாயில திணிச்சு நீ திங்கலையோ நீ ஃபுல்லா சாப்பிடுன்ட்டு பீஸ் கூட விட்டு வைக்கலீங்க. பீஸையும் வந்து ஒரு 2 பீஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. எங்க டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஓகே இன்னைக்கு ஏவிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நம்மளோட கேர்ள்ஸ் கூட வேற லெவல் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். காலையில ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜி ஃபுல்லா ஜாலியா. அக்கா நீங்க என்ன வேணா பண்ணுங்கக்கா நாங்க ரெடியா இருக்கோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்து இந்த டேவே வந்து வேற லெவல்ல கொண்டு போனீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? கேட்கல சத்தமா கேட்கல. இதுக்கு மேல கேட்டா வீட்ல தான் அடிப்பாங்க அப்படி சொல்லி சொல்றீங்க. ஓகே சோ இன்னைக்கு வந்து எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணீங்க. நல்லா பிரியாணி சாப்பிட்டீங்க. எங்களுக்கும் ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு. சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான காலேஜ்ல நாளைக்கு உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் மீ தர்ஷ சுந்தரமன் சாயிருக்கு சைனிங் ஆஃப். இது உங்க ஃபேவரட் காலேஜ். மறுபடியும் போய் லெக் பீஸ் சாப்பிடுறேன். பை பை. ஃபைனல் டச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு நீங்க வா ஒரு நிமிஷம். இந்த பொண்ணுங்க நம்மளுக்காக காலையில இருந்து எவ்வளவு இதா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாம நம்ம இந்த எபிசோட முடிச்சா எப்படி இருக்கும்? கரெக்ட். டிஜே प्ले द सॉन्ग। मुझको को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के। मुझको को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा